அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால தாவிக தலைவர் விஜயும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒன்றாக பங்கு கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியானதிலிருந்தே இந்த சர்ச்சை தொடங்கியது. அதற்கு பிறகு பல கட்ட விளக்கங்கள், அதுல நான் ஏன் பங்கு பெறவில்லை அப்படின்னு திருமாவளவன் கொடுத்திருந்தாரு. திமுக சார்பில் இருந்து எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் அந்த மேடையில பேசி இருந்தது அடுத்தடுத்த கட்ட சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதவ் மீது ஏன் நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தொடர் கேள்வியை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார். சரி, இதோட இந்த சர்ச்சை ஓரளவு தற்காலிகமாக முற்று பெற்று விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆதவ் மீண்டும் பேசுகிறார். நமது தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேகமாக அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, திமுக தரப்புல இருந்து கடும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது திருமாவளவனுக்கு. அமைச்சர் திரு எவவேலு அழுத்தம் கொடுத்தார், இந்த நிகழ்வுல பங்கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆதவ் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார். அது இன்னும் அடுத்தடுத்த இந்த சர்ச்சை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்தார் ஏவவேலு, ஆதவ அர்ஜுனா பேட்டி, நெருக்கடியில் தான் இருக்கிறதா திமுக விசிக கூட்டணி அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம கூட இணைகிறார். இப்போது அரங்கத்தில் என்னோட 3 பேர், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரியா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ ஆதவனுடைய இடைநீக்கத்துக்கு பிறகு இந்த சர்ச்சை ஓரளவுக்கு கொஞ்சம் தற்காலிகமா இது ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆதவ் மறுபடியும் பேசுறாரு, திமுக விசிகக்குள்ள குழப்பம் வரும், நிறைய சந்தேகங்கள் யூகங்களுக்கு பதிலளிக்கிற வகையில தொடர்ந்து திருமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்துல அழுத்தம் கொடுக்கப்படலை, திமுக தரப்புல இருந்து எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்றத அவர் அப்ஜெக்டிவா ஆரம்பத்துல இருந்தே சொல்லப்பட்டதா இருந்தது. ஆனா ஆதவ் அப்படியே நேர் எதிரா ஒரு விஷயத்த சொல்றாரு, திருமாவுக்கு கடுமையான அழுத்தம் இருந்தது. திரு ஏவவேலு சொல்லியிருந்தாரு திருவண்ணாமலையில் இதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது சரியா இருக்காதுன்னு சொன்னால் பல கட்ட அழுத்தங்கள் வந்தது அப்படின்றத அவருடைய பேட்டியின் மூலமாக ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. மறுபடியும் ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படின்ற கட்டத்துக்கு போகுதா திமுக விசிக கூட்டணி? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த இஷ்யூவை? இல்லை, அது ஆதவ் தன்னை லைம் லைட்ல வச்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு அனதர் கேம்பெயின். இது இன்னொரு கேம்பெயின். அவர் இப்போ பேட்டி ஒரு ஆஸ் அ மீடியான்ற லெவலில் எல்லோரும் அவரை பேட்டிக்கான விருப்பப்படுவாங்க. ஒரு இந்த காலகட்டத்தில் அவர் பேசப்படுற ஒரு மனிதராக இருக்கார். அது மீடியா போய் கேட்குறது இயற்கையான விஷயந்தான். ஆனால் அவர் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த கேம்பெயினில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறதுனால தான் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு விசிகாவுக்கு எதிராக, அதாவது அவர் விசிகாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறத விட தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வரப்போகிற தேர்தலை முன்னிட்டு தான் ஒரு பிரதானமான ஒரு மனிதனாக இருக்கணும், அந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் தன்னை சுற்றி ஏதோ நடக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போகிறார். ஆக்சுவலாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதாகட்டும், வேறு பல விஷயங்களாகட்டும், தமிழ்நாட்டில் தலித் முதல்வர் போன்ற கருத்தியலாகட்டும், எல்லாமே எனக்கு மட்டும்தான் அந்த ஐடியா இருக்குன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஆக்சுவலாக அந்த கார்த்திகேயன் சார் அவருக்கு கொடுத்த இன்டர்வியூ, புதிய தலைமை இன்டர்வியூவில் ஒரு பல விஷயங்கள் வெளியில் வருது. எக்ஸாக்டாக அதாவது அம்பேத்கருக்கு ஒன்றுமே செய்யலை கவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறார். அது கார்த்திகேயன் சார் எக்ஸாக்டாக அடுக்கிறார் என்னென்ன அம்பேத்கர்லாம் பண்ணப்பட்டிருக்குன்ட்டு. அப்புறம் கடைசியாக இந்த அழுத்தம் கொடுக்குற விஷயம், ஏவாவேலு மூலமாக அழுத்தம் கொடுக்குற விஷயம் திருமாவளவனோட ஆளுமையே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட திருமாவளவனுக்கு அவர் சொந்தமாக சுயமாக செயல்பட மாட்டாருன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை வைக்கிறார். அது இன்னும் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் விசிகாவுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்குமான தூரம் இன்னும் அதிகமாகும். இதன் மூலமாக நீங்கள் உங்களை இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் சேராது இல்லை அவங்க உங்களை சேர்க்காது அவங்க இஷ்டம். நீங்கள் கொடுக்குற விளக்கத்தை பொறுத்து அவங்க சேர்ப்பாங்களா மாட்டாங்களா அடுத்த கட்டம். அதுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் தலைவரையே அவருக்கு ஒரு ஆளுமையே கிடையாது, அவர் அழுத்தம் கொடுத்தா உடனே கேட்பார்ன்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் மோட்டிவ் என்ன? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? கடைசியாக நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மோட்டிவ் என்னன்றதை கடைசியாக சொல்கிறீங்க அந்த இன்டர்வியூவில். நான் சுதந்திரமாக இயங்கணும், அதுதான் என் முடிவு அப்படின்றீங்க. ஓகே, நீங்கள் அந்த விஜய் மாநாடுலேருந்து 2 நாளுக்குள்ளே ஆனந்தவிடனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வர முடியாது, ஏன்னா விஜய்க்கு பேசின அரசியல் பேச்சுக்களில் நான் இப்போ போய் அந்த மேடையில் இடம்பெற்றால் அது வேறு மாதிரி பார்க்கப்படும், பாசிசத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் நாங்கள், அவர் பாசிசமாக பாயசமானு கேட்குறாரு, திமுக அரசியல் ரீதியாக கருதுறாரு, இந்த சூழலில் நான் அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியாதுன்னு விகடனுக்கு சொல்லிட்டார். மாநாடு நடந்து 2 நாள்லேயே விகடனுக்கு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறமும் திமுக அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு இவர் சொல்கிற விஷயம்
நிச்சயமா திமுக தரப்புலேருந்து அவங்க மறுக்கிறாங்களோ மறுக்க மாட்டாங்களோ, இல்லை இதெல்லாம் நமக்கு மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலான்னு போறாங்களான்னு வேற விஷயம். இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. திருமாவே வந்து பதில் சொல்லிட்டார். எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு, எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாதுன்னு ஒரு தலைவர், 25 வருஷ காலம் அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர், பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்த தலைவர், பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த தலைவர், பல்வேறு விதமான அவமானங்களை சந்தித்த தலைவர், பல்வேறு விதமான புகழுரைகளை சந்தித்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்த நீங்க இப்ப வந்து வெளியில வந்த பிறகு அவரை அவமானப்படுத்துற மாதிரி அவருக்கு ஆளுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலா ஆதவ் பேட்டிலையும் அதுதான் சொல்றா, அந்த இடத்துல தான் வந்து தலைவர்கிட்ட இருந்து தான் முரண்படுகிறேன். ஏன்னா ஒரு புக் ரிலீஸ்ல 2 பேர் கலந்துக்கிறதுனால ஒரு கூட்டணி உருவாயிருமா? அது வந்து ஒரு அரசியல் இம்மெச்சூரிட்டி இல்லையா? நீங்க அதனையும் தாண்டி நம்ம கிட்ட உண்மையா ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் பிரதிபலிக்கட்டுமே, அதுக்காக அவர் வந்திருக்கலாம்ன்றதை தாண்டி திமுக பெருந்தன்மையாக நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் ஆதவோட கருத்துங்க. இதுக்கெல்லாம் திருமாவளவன் உடன்படணுன்றதெல்லாம் திருமாவளவனுக்கு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நீங்க தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்க என்ன வேணா உங்க இஷ்டத்துக்கு செயல்படுங்க. கடைசியில சொல்றீங்கல்ல சுதந்திரமா இருக்கணும்ட்டு, உங்க சுதந்திரமான எண்ணங்களுக்கு யாருமே தடையே போடல. நீங்க தனியா போய் சுதந்திரமா இருந்து திமுகவுக்கு எதிராக பெரிய கூட்டணியை கட்டவைங்க, திமுக வரப்போற தேர்தலை தோக்கடிங்க, திமுகவுக்கு எதிராக பலமான பிரச்சாரம் செய்யுங்க, எல்லாமே நீங்க பண்ணலாம். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருந்துட்டு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்துட்டு நான் அதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு அந்த சுதந்திரம் வேணும். ஆனால் நீங்கள் உங்களை எதுவரையும் அலோவ் பண்ணார் தெரியுமா திருமாவளவன்? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்கிற அவங்க பாலிசி லெவல் வரையும் அலோவ் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் உதயநிதியை பர்சனலாக எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மன்னராட்சி போன்ற விஷயங்கள் சொல்லும்போது விஷயம் ரொம்ப முத்தி போகிறது. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கட்சி தலைமை அலோவ் பண்ண முடியுங்க? சுதந்திரம் அப்படின்ற நீங்க சொல்லும் போதுதான் இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்ப திருமா அவர்கள் எனக்கு எந்த நெருக்கடியும் தந்ததில்லை, தலைவர் அவர்கள் எனக்கு எந்த நெருக்கடியும் தந்ததில்லை அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. இப்ப நான் போடுற எந்த ஒரு பதிவுகளுக்கும் அவர் ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. நீ சொல்றது சரிதான்ப்பா, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் அந்த விமர்சனம் இருக்கு, பாத்துக்கலாம், இல்ல கேள்வி வருது எனக்கு, ஆனா நான் அந்த என்னால பேசிக்க முடியும். இப்ப மீடியாட்ட கேட்டா நான் அது குறித்து நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தலைவர் என்கிட்ட சொல்லிருக்கிறாரு அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். அப்போ அந்த சுதந்திரம், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாமே இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல, அவருடைய அண்டர் நோஸ் இது நடக்குது. அப்ப அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தானே பார்க்கணும். அப்படி கிடையாதுங்க. நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் சொல்ற வரையும் வந்து ஒரு தலைவர் வந்து அதை கண்டுக்க மாட்டாருங்க. நீங்க ஸ்டாலின் கரெக்டா அமெரிக்கால இருந்து வரும்போது அந்த பதிவை போடுறீங்க, என்ன அர்த்தம்? போட்டு உடனே எடுக்கிறீங்க. பட் உங்க மோட்டிவ் என்ன? நீங்க அந்த அதுவும் அடிப்படை கொள்கை, விசிகாவோட அடிப்படை கொள்கையை பேசுறீங்க. அதுவரையும் வந்து திரும்ப அதை பத்தி ஒன்றும் கண்டுக்கல. உங்களை வந்து சரின்னு என்கரேஜ் பண்றாரு, ஒரு கட்சி கொள்கையை சொல்றாரு விடுறாரு. ஆனா நீங்க மன்னராட்சி, ஊழலை ஒழிக்கணும், ஒரு சினிமா ஃபீல்டே ஒரு குடும்பத்து கையில இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே நான் கூட உண்மைன்னு கூட ஏத்துக்க, ஆமாங்க அதை உண்மையே சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நீங்க விசிகாக்குள்ள இருந்து டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்து நீங்க சொல்லவே முடியாது. எந்த கட்சியும் இதை அலோவ் பண்ணாதுங்க. இதுக்கப்புறம் அதை அலோவ் பண்ணா திருமாவளவனோட ஆளுமை கேள்விக்குறியாக்கப்படும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவர் நீக்கின பிறகு அவருடைய ஆளுமையை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க. நீங்க அவருக்கு ஏதோ சுயமா முடிவெடுக்க முடியாத மாதிரியும், ஏதோ இன்னொருத்தரோட பிரஷரை ஏற்றுதான் அவர் முடிவெடுக்கிற மாதிரியும், அப்படி ஒரு விஷயத்தை ஒரு கட்சி தலைவருக்கு 99 தேர்தல் பாதையில் இருக்கிறவருக்கு இன்னைக்கு அவர் உச்சபட்சமான ஒரு அரசியல் வெற்றி அவர் அடைஞ்சிருக்கார். அவங்க விசிகாவுடைய அந்த பாதையில பாத்தீங்கன்னா 99க்கு அப்புறம் 2 MP 4 MLAக்கள் 2 MLAக்கள் பொது தொகுதியிலிருந்து வந்திருக்காங்க. இது பரந்துபட்ட அளவில் கட்சி போயிட்டு இருக்குங்க. அவரோட நினைச்சபடி அவர் கட்சியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். சில சமயத்தில் அரசியல் பலவிதமான காம்ப்ரமைஸ் போயிட்டு இருக்கோம். இதே திரும்ப வந்து 2001 MLA ஆன பிறகு கலைஞரை வைத்து ரிசைன்மெண்ட் வந்தார் இல்லையா? அப்ப அவருக்கு எந்த அழுத்தம் இருந்தது? ஏன் ரிசைன்மெண்ட் வந்தாரு? ஒரு கொள்கைக்காக, ஒரு விஷயத்துக்காக ரிசைன்மெண்ட் வர அளவுக்கு அவருக்கு அந்த நேரத்தில் வளர்ற நேரத்தில் கூட அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத வெளில வராருல்ல அவரு. அப்படிப்பட்ட முடிவு எடுத்தவர் இன்னைக்கு ஒரு அரசியல் வெற்றியை பெற்ற பிறகு அதை வந்து இன்னும் அடுத்த கட்டமா எடுத்துன்னு போகிற லெவலில் இருக்கும்போது இந்த மாதிரி அழுத்தத்துக்கெல்லாம் அவர் ஏன் வந்து கவலைப்படணும்? ஆக்சுவலா வந்து அதனால வந்து இந்த சொல்ற விஷயம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு பர்சனல் அஜெண்டா ஏதோ ஒன்று அவருக்கு இருக்கு. அந்த அஜெண்டாவை வந்து விசிகா மூலமாக நிறைவேற்றத்துக்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்கினார். அதை வந்து திருமா வந்து சரியான நேரத்தில் கட் பண்ணி விட்டார். ஆனா கொஞ்சம் லேட்டா முடிச்சிருந்தார் திருமா என்பது. ராம்கி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி குழப்பம் அப்படின்னு வரக்கூடிய அந்த பேச்சுகள், சந்தேகங்கள், நிறைய யூகங்களுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னா அது ஆதவ் அவர்கிட்ட இருந்து அது தொடங்குது அப்படின்னு தான் இப்போ பொதுவா பார்க்கப்படுது. ஆதவ் பேசுனது சரிதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸோ அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவே இருந்திருக்கலாம். அவர் ஏன் வந்து கட்சியில் சேர்த்து அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைமை, ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்துங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக சில கருத்துக்களை முன்வைக்கிறார்.
அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது வேறு விஷயம். அது கலைஞருடைய பேரன் உதயநிதியை வந்து விமர்சிக்கிற அதே அவர் எஸ்சிஎஸ்சியோட மகன் விஜயை வந்து கொண்டாடுறார். இவரும் வந்து ஒரு பெரிய லாட்டரி அதிபருடைய மருமகன் தான். அந்த தகுதியெல்லாம் தாண்டி அவர் வைக்கிற கேள்வியை மட்டும் நம்ம எடுத்துட்டா, இன்றைக்கு வந்து திமுக அதிமுக பெரும்பாலான பெரிய கட்சிகளுக்கு வாக்கு சதவீதங்கிறது 23% 25% இருக்கு. மற்ற பிற 15% எங்கேருந்து வருதுன்னா கூட்டணி கட்சிகள் அவங்க கொடுக்குற வாக்கு, அப்புறம் அந்த பிஆர் ஒர்க்கு, அப்புறம் மக்கள் மத்தியில் வர்ற ஒரு பெர்செப்ஷன், அப்புறம் கடைசி நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு வாக்காளருடைய அந்த மனநிலை, அவங்க எந்த பக்கம் திரும்புறாங்க, இதுதான் வந்து 15% மீதமுள்ள 15% தீர்மானிக்கிறது. ஸோ அதனால தான் வந்து திமுகவோ அதிமுகவோ 45% வாக்கு வாங்கி ஆட்சி பிடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேஸ் வாக்கு வங்கி அப்படிங்கிறது 25%. இது அவருடைய கணக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் சொல்லும்போது இதை அரசியலை கடந்து பார்க்கணும். இதுதான் உண்மை, களம் நிலவரம் அதான் சொல்லுது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு 2% தான் இருக்கு அப்படின்னு நம்ம அதான் உங்களை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் கிளைம் பண்ற 10% கூட இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த 2%ங்கிறது மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷனை, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாக்கு. அது வந்து ஒரு கூட்டணி சேரும் போது அது பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கள நிலவரத்தை சொல்வதில் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கார். அதெல்லாம் சொல்றார். ஆனா சில கொஸ்டின்கள் திமுக மட்டும் இல்ல, அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைமையே சில கேள்விகள் எழுப்புறார். அங்கதான் கேள்வி வருது. அவர் சார்ந்திருக்கக்கூடிய, அவர் துணை பொதுச் செயலராக இருந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் எந்த அழுத்தத்திற்கும் ஆளாகவில்லை, என்னுடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு பல கட்ட விளக்கங்கள் ஒருத்தர் சொன்னதற்கு பிறகு அவர் அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு, அவர் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு கட்சியை விட்டு இடைநீக்கம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு பேட்டியில் இப்படி சொல்றது, அதுவும் மேபி அவங்களுக்குள்ள அவங்க பர்சனலா அது பேசினதா கூட இருந்திருக்கலாம். அதை இப்படி ஒரு பொதுவெளியில சொல்றது, அவர் பேசினதுக்கு எதிர்கருத்தா வைக்கிறது, எந்த வகையில வந்து ஆதவ அர்ஜுனா மேல ஒரு கிரெடிபிலிட்டி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அக்செப்டடா தான் இருக்கு, இப்படி இருக்கிற இந்த மாதிரி தன்னுடைய தலைவர்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா மேல என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும்? இல்ல, அதாவது திமுக தரப்பு அழுத்தம் தந்ததா இல்லையாங்கிறத வந்து திருமாவளவன் பல இடங்களை விளக்க அறிக்கைலாம் கொடுக்கிறாரு, பேசியிருக்காரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் எப்படி நினைக்கிறாங்கல்ல அதை வந்து ஒரு பிரதிபலிக்கிறதா தான் பாக்குறேன். முழுமையாக பிரதிபலிக்க அது வேற விஷயம். ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 10 துணை பொதுச்சாளர்கள் தான் கட்சியா, நீங்க களத்துக்கு போங்க. அவர் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க களத்துக்கு போங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு கட்சிக்கு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காங்க? இல்ல அது வந்து இல்ல கேக்குறேன். இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் சொல்றதுதான் ஃபைனல் அண்ட் பைண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர்னு திருமாவளவன் இருக்கிறார், அவர் சொல்வதுதான் ஃபைனல் அண்ட் பைண்டிங் இருக்குல்ல. அப்ப நான் துணை பொதுச் செயலாளராக இருந்தேன், நான் என்னன்னா சொல்லுவேன், அவர் பேசுறதுக்கு நான் என்னன்னா சொல்லுவேன்னா அது என்னது? ரொம்ப சரியான கேள்வி. திருமாவளவன் அவர்கள் தன்னை வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அதாவது திமுக அதிமுக மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத ஜனநாயகம் எங்க கட்சியில இருக்கு. அவர் களத்தில் போறார், ஒரு சின்ன தொண்டருக்கு ஏதாவது நடந்தா கூட களத்துல போறார். அந்த வகையில தன் ஜனநாயகவாதியா முன்னிறுத்துறார். அதே சமயத்துல ஆதவ அர்ஜுனா கேட்கிற கேள்விகளும் பாருங்க, நீங்க ஏன் வந்து 10 துணை பொதுச் சொல்றதை மட்டும் ஏன் கேட்கறீங்க, தொண்டர்களை பாருங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றார், கட்சி கொடியை வந்து ஏத்துறது இல்ல, வந்து நாங்க வந்து அதுக்கு கூட போராட்டம் இறங்கணும் அப்படிங்கிறார். நம்ம பார்த்தோம் கடந்த 1.5 வருடங்களாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடியை ஏற்றுவதில் பெரிய சிக்கல் இருந்தது. நாகை மாவட்ட எம்எல்ஏ வந்து அவர் என்ன பண்ண, அவர் களத்துல இறங்கி போராடினார். ஒரு கட்சி கொடி ஏற்றதுக்கான அனுமதி வாங்குறதுக்கு அவர் களத்துல இறங்கி, ஒரு எம்எல்ஏ ஒரு களத்துல அவர்களே சொல்றாரு. இது போல வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி தலைமைக்கு நாங்களே அதை முன்வைப்போம், அதுதான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற ஜனநாயகம், இதுல பியூட்டியே அதுதான் அப்படின்னு திரும்ப அவர் முன்வைக்கவில்லை. அதாவது ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இப்ப சமீபத்தில் அன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அன்றைய தினம் கூட அவர் மதுரையில் அவர் கட்சி கூட வந்து ஒரு பெரிய சர்ச்சையானுச்சு. ஸோ இன்றைய வரைக்கும் அதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வே இல்லை. அதனாலதான் ஆதவ அர்ஜுனுடைய கேள்வி வந்து ரொம்ப வேலிடா இருக்குது. நாங்க ஒரு கட்சி எங்க கட்சி அப்ப ஒரு நெருக்கடி இருக்கு, ஒரு சின்ன நெருக்கடி நிச்சயமா கட்சிக்குள்ள இது உள்கட்சி பிரச்சனை தான். அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். எங்க கட்சியை ஏத்துறதுக்கு நாங்க ஏங்க போராடணும், எங்களுடைய தனித்தன்மை எங்க அடையாளத்தை ஏங்க வந்து நசுக்கிறீங்க கேக்குறாருல, அந்த கேள்வி வந்து தொண்டர் மத்தியில ரொம்ப எடுபடும். இப்படி கேக்குறேனே, ஆதவ அர்ஜுனா பேசியது இல்ல அவர் இதான் பேசுவாரு அப்படின்னும், ஏன்னா அன்னைக்கு இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பேசிட்டு ஈவினிங் திரும்ப அவர்களுடைய பிரஸ் மீட் கூட பார்க்கும்போது அவருக்கு எந்த ஒரு சலனமோ பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஷாக் அந்த மாதிரி இல்ல, அவர் ரொம்ப அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை ஆதவ் அவர்களுடைய அந்த பேச்சையும் அவருடைய நடவடிக்கையும் திருமாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா, அவர் அதை உள்ளூர ரசிக்கிறாரா? நிச்சயமா. அதாவது நீங்க அதை தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை இல்லை. நீங்க 6 மாதம் சஸ்பெண்டுங்கிறது 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
அப்ப 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? அவர் மீதான குற்றச்சாட்டுகளை பத்தி விசாரிக்க போறீங்களா? அவர்கிட்ட பேசுவீங்களா? இவரே சொல்ற நான் தொலைபேசியில தான் பேசினேன் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப 6 மாத ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குல்ல? with that நம்ம தொடர்ந்து பேசலாம். with that I'll stop in. அத திரு பிரியன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். 6 மாசம் இடைநீக்கம்ன்றது என்ன கணக்கு? ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கையே கொஞ்சம் ஸ்லோவா தான் லேட்டா தான் எடுக்கப்பட்டது ஆதவ் மீது அப்படின்றது. அதே மாதிரி திருமாவளவன் கிட்ட ஒரு காம்னஸ் இருக்கு, அவர்கிட்ட ஒரு அமைதி இருக்கு, நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அது அவருக்கு அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அவர் இதை உள்ளூர அவர் ரசிக்கிறாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் இருக்கு, குழப்பம் இருக்கு அப்படின்றார் ராம்கி. இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து இரட்டை வேஷம் போடக்கூடிய தலைவர் திருமா கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நான் 25 வருஷ காலமாக அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அவர் வந்து இரட்டை வேஷம் போடக்கூடிய ஆசாமிலாம் கிடையாது. இந்த இரட்டை வேஷம் வந்து அவருக்கே ஆபத்தாக முடியும்னு அவருக்கே தெரியும். அதனால் அதெல்லாம் போட மாட்டார். ஓரளவுக்கு முடிஞ்ச மட்டும் ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவார். அதனால் இந்த ஆதவ் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த தலித் அல்லாத ஆதவ் வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பதவியை பெற்ற விஷயம் இருக்குல்ல, அவரை நீக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அவங்க. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க, பல பேரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால டைம் எடுத்துட்டாங்க. இடைநீக்கம்ன்றது என்ன? ரெண்டாவது தொண்டர்கள் மனநிலையை தொண்டர்கள் மனநிலையை பேசினாருன்னா இந்த தொண்டர்களோட தாங்க திரும்ப நாளும் பொழுதும் செலவிச்சுட்டு இருக்காரு. நீங்க நான் அவரை நம்புவீங்களா? அவரை மாதிரி தொண்டர்களோட இருக்கிற தலைவர் யாருமே கிடையாது. ஒரு நாள் விடிகாத்தால 6:30 மணிக்கு என்ன வர சொன்னாரு, அவரை பார்க்கறதுக்கு போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் ரூம்ல அவர் இல்ல. எங்கன்னு தேடினா ஹால்ல 10 பேருக்கு நடுவில் அவர் படுத்துட்டு இருக்காருங்க. 10 பேருக்கு நடுவில் அவர் படுத்துட்டு இருக்காரு. நான் தான் அவரை போய் எழுப்புறேன். அப்படிப்பட்ட தொண்டர்களா இருக்கவருக்கு தொண்டர்கள் மனநிலை தெரியாதா? அதெல்லாம் தொண்டர்கள் மனநிலை ஆதரவு பேசணும் அவசியம் இல்லைங்க. திரும்பவுக்கே நல்லா தெரியும். நான் எதுக்கு இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, என் கண்ணுக்கு நான் பார்த்த விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இங்க சொல்றேன், பதிவு பண்றேன். தொண்டர்கள் மனநிலை நான் தான் பிரதிபலிக்கிறேன்னா ஆதரவு பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தொண்டர்கள் மனநிலை தெரியும். ஓகே ஓகே. திரு சுமந்த் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். சுமந்த், நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த இஷ்யூவை நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய டேக்அவே என்ன? இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. யாருக்கு நெருக்கடி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? திமுக விசஸ் விசிகல மறுபடியும் குழப்பமா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பேசுறோம். யாருக்கு நெருக்கடி நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல ஆதவ அர்ஜுனா சொன்னதுல எந்த ஒரு விஷயமும் ஒரு தவறான ஒரு விஷயமா நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் அவர் வந்து அவர் சொல்லலாமா, அவர் இப்பதானே கட்சிக்கு வந்திருக்காரு, அவருக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு, எவரோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அது வேற விவாதம். ஆனா அவர் சொன்ன மேட்டரை அதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அவர் சொன்னதுல ஒரு பெரிய தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டாவது, மிக முக்கியமா திரு ஏவா வேலு அவர்கள் திரு திருமாவளவன்கிட்ட பேசினாரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. ஆக்சுவலா திமுக வந்து அவர்கிட்ட பேசாம இருந்தாதான் அதிசயம். ஏன்னா கூட்டணி கட்சி, தினமும் அந்த கூட்டணி கட்சியில ஒருத்தர் வந்து எதிர்மறையான கருத்தை, இது கூட்டணிக்கு எதிரான கருத்தையும் துணை முதலமைச்சருக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காருன்னா எப்படி அந்த கூட்டணியினுடைய பிரதான கட்சி சும்மா இருக்க முடியும்? கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, ஏங்க நீங்க முடிவு எடுங்க, அவர் ரீட்டைன் பண்ண போறீங்களா, அவர் கருத்து தான் உங்க கருத்தா? இது முதல் வாட்டி பேசுனது இல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஓடிட்டு இருக்கிற விஷயம். முன்னாடி எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எண்ணம் இருந்த போது திரு திருமாவளவன் எதுவும் செய்யவில்லை, ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கல. இந்த பர்டிகுலர் திங் திரு உதயநிதி அவர்கள் மீது அந்த தாக்குதல் அவர் வந்து நடத்தும் போதுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னா இது என்ன தப்பு? எந்த ஒரு பிரதான ஒரு பெரிய கட்சியும் கூட்டணியில இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அடிப்படையில் ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆக இருக்கக்கூடிய விசிக்கு எப்படிங்க திமுக அனுமதிக்கும்? ஏதாவது ஒரு பெரிய கட்சி, நீங்க திமுக விட்டுடுங்க, எந்த ஒரு பெரிய கட்சியும் இதை ஏத்துப்பாங்களா? இந்த மாதிரி வந்து அந்த துணை பொதுச் செயலாளர் யாரோ ஒரு தொண்டர் ஏதோ பேசிட்டு போறாருன்னா அது வேற விஷயம். துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து தினமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எந்த பெரிய கட்சி சும்மா இருக்கும்? அழுத்தம் கொடுக்கலன்னா தான் அது அதிசயம். அதனால இதுல தவறே கிடையாது. நான் இதே கேட்டுறேன், நீங்க சேர்த்தே பதில் சொல்றீங்க. எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணி தலைமை வகிக்கக்கூடிய கட்சி அழுத்தம் கொடுப்பாங்க தான் அப்படின்றத நீங்க அது சொல்லி நீங்க அது கடந்து உட்படாதவன் நான் அப்படின்னு மறுபடியும் திரும்ப வந்து தன்னிலை விளக்கம் நிறைய கொடுத்திருக்காரு, 8 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் தாண்டியும் இப்ப கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்
திருமாவளவன் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லும் போது இப்ப அவர் சொல்ற விஷயமும் அது கிரெடிபிலிட்டி அடி வாங்குது. அப்ப திருமா இப்ப இவ்வளவு நாள் பேசினது அவர் கொடுத்த விளக்கத்துக்கும் என்ன மரியாதை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க யார் சொன்னாங்க, இவர் சொன்னது ஒண்ணு அவர் சொன்னது ஒண்ணு, அதை பார்க்க வேண்டாம். நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. இதுல வந்து திமுக விசிகாவை எடுத்துவிட்டு ஒரு பெரிய கட்சி அதனுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அடிப்படையில் சிறிய கட்சி அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு வச்சு போடுங்க. இது வந்து எந்த ஒரு கட்சியும் பெரிய என்ன கூட்டு கேட்டிருப்பாங்க, ஐயா நீங்க முடிவு எடுத்துக்கங்க, நீங்க எங்களுடைய கூட்டணியில தொடர விரும்புகிறீங்களா இல்லையாங்கிறது நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க தொடர விரும்புகிறீங்கன்னா இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. நீங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் அவருடைய பேச்சுக்களுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அது இந்த கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. கரெக்ட் தானே திமுக சொல்றது? அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அது வந்து அழுத்தம்னு சொல்றீங்களா இல்ல சாய்ஸ் கொடுத்திருக்கலாம். என்ன கேட்டாக்க நீங்க தொடர விரும்புகிறீங்களா இல்லையா, எங்களுக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுனா அது பிரச்சனையே கிடையாது. அது ஒரு அதை வந்து அவங்க 100% கடந்து போயிருப்பாங்க. இப்ப இந்த திட்டத்துல வந்து சரியான செயல்படல, அரசாங்கம் இதுல வந்து இன்னும் தீவிரமா செயல்பட்டு சில விஷயங்களை செஞ்சிருக்கணும்னா அது வேற. அது ஒரு கூட்டணி கட்சி கூட அதை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் திரு ஆதவர்ஜுனா டார்கெட் பண்ணது எங்க, அவங்களுடைய மெயின் பாயிண்ட் அந்த, அதாவது திரு உதயநிதி அவர்களை வந்து அவர் டார்கெட் பண்றாரு. அதை வந்து அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? திமுக தலைமை எப்படி ஏத்துக்கும் சொல்லுங்க? நீங்க அப்படி அந்த கருத்துக்கு கூட நீங்கள் எதிர்வினை ஆற்றவில்லை, நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், எங்கள் கூட்டணியில் நீங்கள் தொடர வேண்டுமா இல்லையாங்கிறது சொல்றதுக்கு திமுக உரிமை இல்லையா? ஆதவுக்கு இதனால என்ன பலன்? இல்ல சி ஆப்வியஸ்லி அவர் வந்து யாருடைய ஷோல்டர்ஸ்ல இருந்து கன்னை ஃபயர் பண்றாரு, யார் தோளில் அவர் இருந்து அந்த துப்பாக்கியை இயங்குகிறாருங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. மேபி போக போக அது தெரிய வரலாம். அடுத்த அது வந்து வெறும் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நான் நினைக்கல. சோ இது வந்து ஏதோ ஒரு கால்குலேட்டட் மூவ்ங்க. ரெண்டாவது இன்னொரு தியரியும் இருக்கிறது. திரு மார்டின் அவர்கள் திமுகவுக்கு எவ்வளோ ஒரு மேஜர் டோனராக இருந்திருக்கிறார். சோ அவருடைய மருமகன் இவ்வாறு திமுகவினுடைய தலைமை திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் பேசியிருந்தா கூட திமுக இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுல இருந்தெல்லாம் நான் அந்த பிசினஸ்ல இருந்தெல்லாம் நான் விலகி இருக்கேன், நான் இப்ப என்னுடைய ஒர்க் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த இல்ல நான் சொல்றது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியே இருக்கு. இது எதற்காக இவர் இவ்வாறு பேசுகிறார், இதுல ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குமோ, ஒரு காரணத்திற்காக அவர் இவ்வாறு பேசுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி வேற ஒண்ணு ஓடுது. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது நான் டு பி ஃபேர் அதுக்கு அதை வந்து பேக் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இவ்வளவு ஒரு பிரதான டோனர் திமுகவுக்கு கிட்டத்தட்ட 509 கோடி டொனேஷன் கொடுத்திருக்கிற ஒரு நபர், அவர் குடும்பத்தை சார்ந்த அவருக்கும் அவருடைய மாமனாருக்கும் வந்து தகராறு என்று நாங்கள் யாரும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. அது வந்து பப்ளிக் நாலேஜ் கிடையாது. சோ அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல்ல எதற்காக இவர் இவ்வாறு பேசுகிறார்? சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு क्वेश्चन. இந்த ஆங்கிள வந்து ரைட் யாருக்கு நெருக்கடி நினைக்கிறீங்க திரு சுமந்த்? இப்போ இது யாருக்கு நெருக்கடி, விசிகாவுக்கா திமுகவுக்கா? திமுகவுக்கு என்னங்க நெருக்கடி? திமுகவுக்கு லாங் டேர்ம் அவங்களுக்கு என்ன கவலை, இந்த விசிகே ஒரு வேளை இந்த கூட்டணியை விட்டு விலகிட்டாங்கன்னா நாளைக்கு மற்றவர்களும் விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ, ஒரு பலவீன பர்செப்ஷன் வந்துருமோ. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 2026 தானுங்க பலமான கூட்டணிங்க திமுக கூட்டணி, எதிர்பக்கம் வந்து செதறி கிடக்கு, 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி நிக்குது. அப்ப அவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். இதுதானே பேச்சு. நாளைக்கு இது மாறி விசிகே போயிட்டாங்களா, அப்ப நாளைக்கு ஒருவேளை மற்ற 1-2 மற்ற கட்சிகளும் வந்து விலகிறதுக்கு யோசிப்பாங்களோ, மேபி கூட்டணி உடைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் வந்துடும் இல்லையா? கூட்டணி உடைஞ்சா திமுக ஜெயிக்காது. அடுத்த இது பாயிண்ட். சோ இதெல்லாம் இந்த பேச்சு வரக்கூடாது என்பது திமுகவினுடைய நோக்கம். அப்படி விசிகே போனாலும்
அவர்கள் விசிகே இருக்கிற இடத்துக்கு வேற யாராவது ஒரு கட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் நிச்சயமாக முயற்சிப்பார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. மை பாயிண்ட் இஸ், திமுகவுக்கு இது ஒரு பர்செப்ஷன் முக்கியம். ஏன்னா கூட்டணி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது, அவர்களுக்கும் தெரியும். அதை பத்தி அவங்க அதை ஒழிச்சதே கிடையாது. தனித்து போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் திமுக சொன்னது கிடையாது. அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பர்செப்ஷன் அவர்களுக்கு, விசிகே பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சாய்ஸ் எடுக்கணுங்க. நீங்க தொடர்ந்து உங்கள் கூட்டணி கட்சி அதிமுக பாஜக என்னாச்சு? திரு அண்ணாமலை என்ன பண்ணாரு? தொடர்ந்து இவர் அறிஞர் அண்ணாவை அந்த மதுரை சம்பவம் பத்தி பேசி சொன்னாரு. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா ஊழல்வாதினாரு. அது அதிமுக என்ன பண்ணிச்சு? இனஃப் இஸ் இனஃப்னு சொல்லிட்டாங்கல்ல. அதே கதிதான் இங்க விசிகாவுக்கும். இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட அந்த நிலைமை வந்திருக்கலாம். திரு ரவீந்திரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது ஒரு பர்செப்ஷன் செட்டிங் ரொம்ப முக்கியம் திமுகவுக்கு. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அவங்க முக்கியம், அவங்களுடைய அந்த பர்செப்ஷன் விலகி போயிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுலாம் திமுகவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல விசிகாவுக்கு சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க, மற்றபடி நெருக்கடி அழுத்தம்லாம் இல்ல. அவர் அதை அப்படி காயின் பண்றாரு, சாய்ஸ் கொடுக்குறாரு அவரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? சாய்ஸ்ங்கிற கருத்து சரின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இதுல என்னன்னா, ஆதவர்ஜுனா கருத்து குரோடராக இருக்கணும் அல்லது பிரிசனரா பாஸ்டா இருக்கணும். திமுகவும் அண்ணா திமுகவும் ஈக்குவலுங்கிறது கடந்த காலத்திலே இருக்கக்கூடிய கும்பகர்ணர்களும் கருத்து குருடர்களும் தான் அதை சொல்ல முடியும். ஆதவர்ஜுனா அதை பேசினார்னா அவர் ஒரு கருத்து குருடர் தான். ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக ஒரு இணையான கட்சியே அல்ல. எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுகவும் கலைஞர் தலைமையிலான திமுகவும் 5% டிஃபரன்ஸ் உள்ள ஒரு கட்சிகள். அது அடுத்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு புரட்சி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழர் கலைஞரும் மாறி மாறி வந்தாங்க. கலைஞர் விட ஜெயலலிதா அம்மையார் தன்னோட நுணுக்கமான அரசியல் மதிநுட்பத்தால குய்வைவா கரண்ட் பொலிட்டிக்ஸ் என்னங்கிறதுல அவுட்விட் பண்ணி மேல நின்னாங்க. என்றாலும் ஒரு இணையான தலைவருங்கிற அந்தஸ்து 2 பேருக்கு இருந்தது. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், தொடர் வெற்றி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, முத்தமிழ் அறிஞர் இவங்கெல்லாம் பெறாத வெற்றியை பெற்றிருக்காருன்னா, ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்காருன்னா, அவருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் இணையானவர்கள். இந்த இடத்தில் ஆதவர்ஜுனா பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் அல்லது கருத்து குருடர் அல்லது உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் நான் பார்க்கிறேன். இது யாருனாலும் இந்த இடத்த நான் அந்த புள்ளியில தான் வைக்கிறேன். அவங்க இணையான தலைவர்கள். கலைஞர் புரட்சி தலைவர், கலைஞர் புரட்சி தலைவி. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியால யாருக்கும் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, டாக்டர் ராமதாஸுக்கு மட்டும்தான் அவரால் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து விட முடியும். அறியாமையில பேசுறாரு, தெரியாம பேசுறாரு, புரியாம பேசுறாரு. என்ன நோக்கம்? அவர் ஸ்டாலினுக்கு இந்த உயர் வெற்றியும் அதனால அவரை குடும்பத்தை சேர்ந்த முக்கியமும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கலாம். ஒன்னு இந்த பாயிண்ட். இதுல அவுட் ரைட்டா அவுட். ஸ்டாலினுக்கு இணையானவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. இது தெளிவா பார்த்தா, ஆய்ந்து பார்த்தா, உறுப்பு இல்லாம பார்த்தா தெளிவா தெரியும். கலைஞரை விட மக்கள் 5% மேல இருந்தாரு. கலைஞரோட ஜெயலலிதா அம்மையார் அறிவு ஆற்றல்ல கடைசி அவுட்விட் பண்ணி குய்வைவா பொலிட்டிக்ஸ் பண்ணி மேல போனாங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியா நிற்கிறாரு. எடப்பாடி இணை அல்ல. இந்த எடப்பாடி இணைன்னு அவர் பேசுறதே அவர் கருத்து குருடரா ஆதவர்ஜுன் இருக்கிற கருத்து குருடர் வார்த்தையை அழுத்தி புரிஞ்சு 100% உறுதியா என் கான்சியஸ் படி உண்மையா சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகளுக்கு யூட்டிலிட்டி. விடுதலை சிறுத்தைகளுக்கு யூட்டிலிட்டிங்கிறது கேட்லிஸ் போல்ஸ் தான். இளைய பெருமாள்கிட்ட இருந்த அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பாமகவுக்கு எதிரான அந்த சக்தி திருமாவளவன் கையில வருது. திருமாவளவன் என்டிஆர் வட தமிழகத்துக்கு அதை டெவலப் பண்றாரு. அவர் 4 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 4 தேர்தலில் அவர் இந்த அணி வெற்றி பெற்றது. முதல் தேர்தலில் 2009ஆம் ஆண்டு பாமக இன்க்ளூசிவ் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு எதிராக திமுக அவர் பயன்படுத்தி பெரிய வெற்றி பெறாங்க வட தமிழகத்தில். அன்னைக்கு ஜெயலலிதாவை அவரால் வீழ்த்த முடியல, பாமகவை அவ்வளவு தொகுதியிலும் வீழ்த்திட்டாப்ல. தென் 2019 அண்ணா திமுகவும் இன்னொரு பாமகவாக, அது களத்தில் இருந்து பார்க்கவங்களுக்கு தான் தெரியும். ரவிக்குமாருக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும், வன்னியரசுக்கு தெரியும். யாதவர்ஜுனாவுக்கு அது தெரியல. அண்ணா திமுகவும் இன்னொரு பாமகவா இருந்ததுனால நான் டைரக்டா வந்துடுறேன். இப்ப ஆதவ் 10% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றாரு. 2% தான் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னு கேட்கும்போது பெருசா ஒஃபண்ட் ஆயிட்டு 10% வாக்கு வங்கி இருக்கு, 25% கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும். அதுல 2%ங்கிறதே தப்பு. ராம்கி அந்த 2% சொன்னாரு, நான் மறுக்க வரல. 2% தான் நிரூபிச்சிருக்காங்க. 2%ங்கிறதே தப்பு. வாக்கு வங்கிங்கிறது ஸ்டாலினுக்கு 25ன்னா
திருமாவளவனுக்கு 0.7 தான், வைகோ அண்ணனுக்கு 0.9 தான், காங்கிரஸுக்கு 4 தான். இவங்க எல்லாம் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 53 பேர் இருக்கிறாங்க. இவர் வந்து திமுகவுக்கு மட்டும் 25 பாராம், இவருக்கு இது போயிட்டாரு விடுதலை இல்ல. இதை சொல்றதுக்கு திமுக ரியாக்ட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. திமுக ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன்ஸ், இவருக்கு போய் ரியாக்ட் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் 0.7 தான் வந்தாங்க, தனிச்சு அவங்களால ஒண்ணும் இல்ல, அவங்க ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் தாங்கிறது அவங்க சொல்ல தயார் இல்லை. சொன்னா அந்த மோதல் அதிகமாகும். பட் அவர் சொல்றது டேட்டாவை ஒரு இஷ்டம் போல தெற்றி திருச்சி பேசுறாரு. திமுகவுக்கு 25 நீங்க சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு 0.7 தான் சொல்லணும், மதிமுகவுக்கு 0.9 தான் சொல்லணும். இது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய. நான் இப்படி கேக்குறேன், ஆதவுக்கு வந்து திமுக விசிக கூட்டணி பிளவுபடணும் இல்ல அதுல ஒரு கலக்கத்தை உருவாக்கணுங்கிறது தான் நோக்கமா? நிச்சயமா அவருக்கு அந்த நோக்கம் இருக்கலாம். விசிக எப்படி கையாளுறாங்க, திமுக எப்படி கையாளுறாங்க உங்களுடைய பார்வையில் அதையும் சொல்லிருங்க. திமுக திருமாவளவன் சொல்றாது வர நம்ம அந்த கூட்டணி ஒன்றா போகணும்னு நினைக்கிறாப்புல, ஜோதிபா ஸ்டைல்ல கூட்டணியை கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாப்புல. அதனாலதான் எல்லா மாநாட்டிலையுமே வெற்றிக்கு அச்சாணி கூட்டணி தாங்கிறத சொல்றாப்புல. ஏன்னா ஸ்டாலினுக்கே தெரியும், ஆர்கே நகரை சந்திச்சு டெபாசிட் இழந்து நான் சொன்ன மாதிரி கலைஞர், புரட்சி தலைவி இவங்களோட மிகப்பெரிய தலைவரா திராவிட இயக்கத்தில் யார் மற்றவங்க எல்லாம் செய்யாத சாதனை செய்த இருக்கக்கூடியவர் ஆர்கே நகர் டெபாசிட் இழப்ப சந்திச்சு வந்தவர். சோ அவருக்கு அந்த ரியாலிட்டி தெரியுது, கூட்டணி வெற்றிக்கு அச்சாணிங்கிறத அவர் அட்மிட் பண்ணி பேசுறாரு. திருமாவளவனுக்கு அந்த ரியாலிட்டி தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் ஒன்லியா கேட்டலிஸ்ட் போல்ஸ், அந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பாமகவுக்கு எதிராக மட்டும்தான் அது வேலை செய்யும். களத்துல இருந்து நான் காலங்காலமா பார்த்தவன், களத்துக்குள்ள இது தொடர்பா 2009 பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு திருமாவளவன் ஒரு சைடுல ஷெட்யூல் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களோட பிசி காஸ்ட்களை கன்சால்டேட் பண்ணி பாமகவில் பிசிக்கு ஆபத்துன்னு எல்லா பிசி காஸ்டையும் கன்சால்டேட் பண்ணி களத்துல இருந்து நான் அந்த தோல்வியை முத கொடுத்ததுல எனக்கு ஒரு பங்கு உண்டு. அதுல பெரிய அளவுக்கு உருவமுள்ள திருமாவளவனுக்கு பங்கு அதிகம். ஷெட்யூல் காஸ்ட் கன்சால்டேட் ஆனாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அது கன்சால்டேட் ஆகல. ஜெயலலிதா அம்மையார் வந்து தென்சென்னையில ஜெயித்தாங்க, திருவள்ளூர்ல ஜெயித்தாங்க, விழுப்புரத்துல ஜெயித்தாங்க, சேலத்துல செம்மலையண்ணன் ஜெயித்தாப்புல, திருப்பூர்ல ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில ஜெயித்தாப்புல. ஜெயலலிதாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி இவங்களுக்கு எதிராட்டும் அது ஒர்க் ஆகுது. எப்படி பாமக பார்த்தாங்களோ அதே மாதிரி பெரிய பாமகவை தான் அதிமுக பார்க்காங்க. அதனால இன்னைக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அது பொருந்தா கூட்டணியா போக வேண்டியதான்னு திருமாவளவனுக்கு தெரியும். ஆதவர்ஜுனா இதை தெரியாம அல்லது தெரிஞ்சும் திட்டமிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த 2 பாயிண்ட் 100% ட்ரூ. அது திருமாவளவனுக்கு தெரியும். திமுகவுக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கு. ஆனா ஆதவர்ஜுனா தான் இதுல வீக்கரா இருக்கிறாரு. அவருதான் வந்து தெரியாம அவருடைய பலனுக்காக பேசுறாருன்றது உங்களுடைய பார்வை. திரு பிரியன், திரு சுமந்த் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அழுத்தம் கொடுக்கதாங்க செய்வாங்க. ஒரு கூட்டணியுடைய தலைமை அப்படின்னு இருக்கிறவங்க அது நம்ம எவிடென்ட்டா நம்ம பேச முடியாது, தவிர அது அப்படிதான் நடக்கும், அதுதான் இயல்பு அப்படின்னாரு. என்னன்னா என்ன நீக்கணும் அப்படின்றாரு. ஒரு பேட்டி நான் கொடுத்த உடனே என்னை நீக்கணும்னு ராசா அண்ணன் சொல்றாரு. இது வந்து ஆதவ் கொடுத்த பேட்டி, அதை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு புத்தக வெளியீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எவாவேலு கடுமையான அழுத்தத்தை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்க ஜனநாயக பூர்வமா பேசுறீங்க, அது உங்களுடைய கருத்து, நீங்க ஜனநாயக பூர்வமா தான் வைக்கிறீங்க அப்படின்னு தான் திருமா அண்ணன் வந்து என்ன திருப்பி அவர் சொல்றாரு. எனக்கான ஸ்பேஸா அவர் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருந்தாரு அப்படின்னு ஆதவ் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னா அப்ப ஏன் எதனால இந்த சாஃப்ட் டோன் ஆதவ் மேல அப்படின்ற ஒரு கேள்வி திருப்பி வர்றதை நம்மளால மறுக்க முடியல. திரு சுமந்த் அவர்களுடைய பார்வை என்னன்னா அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்ப நான் திமுக மேல அந்த கேள்வி வைக்கிறேன். தொடர் அழுத்தம் அப்ப திமுக கொடுத்தது அப்படின்றது உண்மையா தானே இருக்கு? திமுக கொடுத்ததுன்றதுக்கான சாட்சியங்கள் எதுவும் கிடையாது. சாட்சியங்கள் இல்ல, பட் பேசலாம், பல விஷயங்கள் பேசுற மாதிரி அதையும் பேசலாம். பட் அவங்க நாளைக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ, ரியாக்ட் பண்ணாத கடந்து போவாங்களோ சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். திமுக இதுவரையும் வந்து ரொம்ப அடக்கி தான் வாசிக்கிறாங்க. வெளிப்படையாக அதை ராஜா பேச்சின ஒரு பேச்சு தவிர மற்ற எதுவும் வெளிப்படையாக யாரும் பேசல. விஜய்க்கெல்லாம் பதில் சொல்கிறாங்களே தவிர ஆதவ ஒரிஜினல் லெவலுக்கு இறங்கி அவங்க யாரும் இதுவரையும் பதில் சொல்லலைன்றது அடிப்படையான விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாரு சொல்கிறார். ஆமாம், உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். நீங்கள் வந்து அம்பேத்கர் விழாவில் வந்து கொஞ்சம் கவனித்து பேசுங்க, அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் உங்கள் தலைவருடைய கட்டளையை மீறி தானே நீங்கள் பேசினீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அப்போ நீங்கள் யார் தோல்லேருந்து நீங்கள் துப்பாக்கியை ஃபயர் பண்ணுறீங்க? யார் தோல்லேருந்து ஃபயர்? அதுலேயும் ஒரு நமக்கு சந்தேகம் இருக்குல்ல. யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசிகா தரப்பில் சொல்கிறாங்க, பாஜக தான் இருக்குன்றாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில், உங்கள் பேட்டியில், இன்னொரு பேட்டியில் என் மண் என் மக்கள் என்னுடைய மண் அப்படிலாம் சொல்கிறாரு. அதாவது இவர் விசிகாவில் இருக்கிறவங்க அந்த மக்களுக்காக உழைச்சிட்டு அந்த மக்களுக்காக பல தடவை சிறைக்கு போயிட்டு பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க அந்த தலைவர்கள், அந்த பிரமுகர்கள்லாம்.
இன்னைக்கு வந்த இவரு என் கட்சி என் மக்கள் சொல்றாரு. என் கட்சி என் மக்கள் அப்படின்றார். என்னுடைய கட்சி அந்த பேட்டியில் இன்னொரு பேட்டியில் என் கட்சி 6 மாசம் முன்னாடி கட்சிக்கு வந்த ஒரு தலித் அல்லாத நீங்க இந்த உணர்வை நீங்க வெளிப்படுத்தி உங்களை ரொம்ப லாயல்ட்டி உள்ள ஆளா காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் த நெசசிட்டி? உங்களை விட அங்க வந்து தலித்துக்களாக உயிர் கொடுக்குற அந்த தலித் தோழர்கள் இங்க இருக்காங்க. அவங்க பல பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன். என் கட்சி என் மக்கள் சொல்ல அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு இறந்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது? நீங்களே எடுத்திருந்தீங்களா? ஏங்க என் கட்சின்னு திரும்பவே சொல்ல மாட்டாருங்க. அவரே என் கட்சின்னு சொல்ல மாட்டாரு. நீங்க என் கட்சி என் மக்கள்லாம் சொல்றீங்க நீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வந்து அதே பேட்டியில கார்த்திகேயன் சார் கொடுத்த பேட்டியிலேயே ஒரு கேள்வி கேட்கப்படும் போது தனியா நிக்கிறத பத்தி கேள்வி கேட்கப்படும் போது நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை தனியா நிக்க சொல்றீங்க. ஏன் உதயநிதியை பார்த்து கேட்க வேண்டியதானே? தனியா நிக்க சொல்லி உதயநிதியை பார்த்து கேட்கணுமா? திமுகவை பார்த்து கேட்கணும்னு சொல்ல உதயநிதி. அங்க உதயநிதி எங்க வந்தாருங்க? இப்போ உங்க மனசு ஃபுல்லா யார் இருக்கா? உதயநிதிக்கு எதிராக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அதுதான் உங்க நோக்கம். நீங்க திமுக தனியா நிக்க சொல்லுங்கன்னு சொன்னா கூட நம்ம உதயநிதியை கேட்க வேண்டியதானே? என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ உங்க அஜெண்டா என்ன? உதயநிதிக்கு எதிராக தான் உங்க அஜெண்டாவா? அதுக்கு தான் விசிகாவை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வி வருது. இன்னும் அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அதனால வந்து சதின்ற விஷயம் இருக்குல்ல, நீங்களும் நானும் பேசுறது இல்லை, சுமன் சார் சொல்றது அது ஒரு இருக்கட்டும். திரும்பவே சொன்னது என்ன? யாதுமறிந்தே தவிர்த்தோம், சூதுமறிந்தே தகர்த்தோம். அப்போ அவர் சொல்லும் போது அதையும் மீறி நீங்க வந்து இதுல எதுவுமே கிடையாது, நான் வெளிப்படையா இருந்தேன், அழுத்தம் இருந்தது, அது இருந்தது, திமுக அழுத்தம் கொடுத்தது, இதெல்லாம் இல்லைங்க. உங்க தலைவரே சொல்லிட்டாரு, யாதுமறிந்தே தவிர்த்தோம், சூதுமறிந்தே தகர்த்தோம்னு. அதுக்கப்புறமா அந்த விழாவை நீங்க நடத்தணுமா? சரி, திரு ராம்கி, திரு பிரியன் அவர்கள் சொன்னதுபடி பார்க்கும்போது தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதுன்னு ஒண்ணு, அதை தாண்டி ஆதவுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. இங்க திமுக குறித்து கேள்வி எழுப்புறது வேற. டைரக்டா நீங்க உதயநிதி தனியா நின்று ஜெயிக்கலாமே அப்படின்னு சொல்றது. சோ ஹி ஹாஸ் an agenda அப்படின்ட்டு. இல்லை, அது வந்து விஜய் சொன்னது தொடர்ச்சி தான். அதாவது இந்த குடும்ப வாரிசு அரசியல், மன்னராட்சிலாம் சொன்னது காரணம். அதாவது இன்னைக்கு எல்லாரும் அதுதான் பரபரப்பாக போய் சேரும். நீங்கள் வந்து எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக தொடர்ந்து திமுக அரசினுடைய எல்லாத்தையும் விமர்சனப்படுத்தினாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லை அதெல்லாம் சொன்னாங்க. பட் அது வந்து ஓரளவுக்கு தான் போய் சேரும். பட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் சொல்லும்போது இன்னும் பரவாயில்ல, எல்லா மக்களும் போய் சேரும். அது ஓகே, அது ரீச்சுக்காக அப்படி பேசுறதுன்றது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆதவ் அப்படின்றவருக்கு அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு அஜெண்டா இருக்கு, கூட்டணி அது இதெல்லாம் தாண்டி அவர் தனித்து செயல்படுறாரு. அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அதனால அவருடைய பேச்சு, அந்த பேச்சுல நியாயம் இருக்குல்ல, அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு பேசுறதுல எந்த அர்த்தமும். ஏன்னா அவர் வந்து 2014 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் வந்து திமுக வேலை செய்யறாரு. 5 வருடங்கள் சொல்றாரு. 2014 இருந்து 2021 வரைக்கும் சொல்றாரு. ஸோ அதுல திமுக பணியாற்றுறேங்கிறாரு. ஸோ அதனால திமுக பலம் பலவீனம் தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது அவருக்கு அவர் பேசுறதுல இருந்து தமிழ்நாட்டுடைய கல அரசியல் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் வந்து அம்பேத்கரை துணையா கூப்பிடுறதோ, அண்ணாவை வந்து முன்னிறுத்துவதெல்லாம் வந்து அதெல்லாமே வந்து வேறு விதமா இருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய அளவுல எடுபடல. ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதான் திரும்ப சொன்னேன், அவரு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். திடீர்னு ஒரு அரசியல்வாதியா அவதாரம் எடுத்து வந்தவரை ஏன் இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் அதை ரொம்ப எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏன் அவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து இப்ப அவர் அந்த பதவியில உட்கார்ந்து பேசினாலதான் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்தது. ஆனா அது திமுக வந்து அவங்க எப்படி பாக்குறாங்களா? திமுக அப்படி பார்க்கல. ஆதவ் அர்ஜுனா ஒரு அல்லு அர்ஜுனா தான் பார்ப்பாங்க. அல்லு அர்ஜுனா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற வரைக்கும் அவர் பேசப்படுவார். இன்னும் எத்தனை நாள் ஆதவ பற்றி பேசுவாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். திருமாவளவன் அவர்களே ஆதவ அர்ஜுனாவை பற்றி அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாரான்னு தெரியல. அது சந்தேகமா இருக்குது. ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையை பற்றி நிறைய கேள்வி கேட்கிறாருல்ல. நீங்க ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கீங்க? ஏன் துணை பொதுச்செயலாளருடைய கருத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க? களத்துல போய் பாருங்க, களத்துல கட்சி தொண்டர் வந்து கொடியேற்றதே கஷ்டப்படுறான்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர், தொண்டர்களோட இருக்கிற தலைவர், வேற யாருங்க நீங்க எக்ஸாம்பிள்? திரும்ப அந்த பதில் அவர் கேள்வி எழுப்புறா. இதை வந்து திருமாவளவனே பதில் சொல்ல மாட்டான்னு நான் சொல்றேன். அதாவது திமுக ஏன் பதில் சொல்லலாம்? நம்ம விடுதலை சிறுத்தைகள் அவர் சம்பந்தப்பட்ட கட்சியுடைய தலைமையே பதில் சொல்லாது, கடந்துதான் போகும். அதனால இவருடைய இது வந்து பெரிய அளவுக்குலாம் போகாது, இதோட நின்றுடும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் எழுப்பிய கேள்வி எல்லாமே ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். இது திமுக அதை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பெரியார் அளவுக்கு அம்பேத்கர் கொண்டாடப்படவில்லை அப்படின்ட்டு அதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆதவ் பின்னாடியே யாரோ இருந்து இயக்குறாங்க அப்படிங்கும் போது அவர் சொல்ல வர்ற கருத்துகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, உண்மையா இருக்கு அப்படின்றது அது அடிபட்டு போகுது. அது வந்து யாரு பின்னாடி, எல்லாருக்கும் பின்னாடி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவர் கேட்க அந்த கேள்வி வந்து ஒரு ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படவில்லைங்கிற பதில் வருதுல்ல. ஏன் நீங்க வந்து பெரியார் கொண்டாடுற அளவுக்கு அம்பேத்கர் கொண்டாடப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் திமுக என்ன சொல்லுவாங்க, இல்ல திமுக காலத்துல நிறைய பேர் வச்சாங்க, யூனிவர்சிட்டிக்கு பேர் வச்சு, அதெல்லாம் சொல்லலாம்.
ஆனா அந்த கேள்வி திரும்பவும் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா பெரியாரை பத்தின அதிக விமர்சனங்களை வைத்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்கள் தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி இன்னும் தொடர்றதுனால அவர் அதை எழுப்புறாரு. ரெண்டாவது அவர் கன்ஷிராம் மாயாவதி எல்லாம் பத்தி பேசுறாரு. யார் மாயாவதி, அவர் யாரை மாயாவதியா கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லா மாநிலங்களையும் தேர்தலில் போட்டிட்டாங்க, நமக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா வரைக்கும் போய் போட்டிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு சரி அடுத்த மாயாவதியாக திருமாவளவன் வர முயற்சிக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமா இருக்கு. திரு சுமந்த், இப்போ ஆதவ் பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கக்கூடிய கருத்துகள் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ராம்கினுடைய பார்வை தாண்டி அவர் சொல்றதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? அது யாருடைய அம்பு, அவர் எங்க இருந்து வராரு அப்படின்னு நீங்க அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க. ஆனா அவர் சொல்ற கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா? அவர் அந்த பதவியில் இருந்து கொண்டதனால் அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம். அவர் அந்த பதவியில் இல்ல, சாதாரண ஒரு கட்சி தொண்டரா இருக்காரு, கட்சியை ஜாயின் பண்ணாரு, கட்சி தொண்டரா இருக்காரு, இல்ல ஒரு ஜூனியர் ஏதோ ஒரு பிரிவினுடைய ஒரு செயலாளரா இருக்காருன்னா இது இந்த டாபிக் பத்தி இவ்வளவு பேசுவாங்களா? யாரும் பேசல. அவர் யார், அவர் என்ன பதவியில் அமர்ந்திருந்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இது வந்து அவரை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் அவர் பேச்சுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அந்த டோட்டல் எஸ்டிமேஷன் அப்படிதான் பண்றாங்க. ஸோ வெறும் வந்து திரு ஆதவ் அர்ஜுனா என்ற தனி நபர் ஒரு காலத்துல திமுகவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில ஹெல்ப் பண்ணாரு, இன்னைக்கு இங்க வந்து இந்த மாதிரி பேசுறாருங்கிறது கிடையாது. துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அதுவும் கட்சி சேர்ந்து 6 மாசத்துக்குள்ள அந்த ஒரு மிகப்பெரிய பதவியை அவருக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் அது. ரெண்டாவது, அவருக்கு என்னங்க இழக்கிறதுக்கு, see what does he have to lose? இப்ப ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய மாஸ் லீடரா இருந்து ஒரு பெரிய ஓட் பேங்க், அவருக்கு பின்னாடி ஒரு 10% ஓட் ஷேர் இருக்குங்க தமிழ்நாட்டுல, அதெல்லாம் ரிஸ்க் பண்றாரு. அவருக்கு ஒண்ணு நத்திங் டு லூஸுங்க. இப்போ அவர் இந்த மாதிரி பேசிட்டு போறதுனால அவருக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சி பொறுப்பு அது வந்து இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு வேற கட்சிக்கு போனாக்கா அந்த கட்சியில அவங்க பதவி கொடுத்துட்டு போவாங்க. சோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதனுடைய டார்கெட் வந்து திருமாவளவன், நாட் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் அவருக்கு இது ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் நாளைக்கு அவர். ஆனால் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட், அவர் எழுப்பிய இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திரு ராம்கி சொன்னதை நான் முழுமையா ஐ அக்ரி. ஏன்னா அதிமுக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, இந்த இஷ்யூ சொல்லணும், அந்த இஷ்யூ சொல்லணும், விலைவாசி உயர்வு, லா அண்ட் ஆர்டரு, இதெல்லாம் சொன்னாங்க. பட் இந்த மேட்டர் திரு ஆதவ் அர்ஜுனா சொன்ன பிறகும், நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன பிறகும் இது வந்து நிச்சயமா மக்களிடையே ஒரு கேள்வி ஒரு பேச்சு பொருள் ஆகி இருக்கிறது. அதுல மாற்று திரு ரவீந்திரன், ஆதவ் அர்ஜுனாவுடைய இடைநீக்கத்துக்கு பிறகு ஓரளவு செட்டில் ஆயிருக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு எட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல யார் இதுல ஒரு பலவீனமான ஒரு சின்ன நெருக்கடிக்குள்ள இருக்காங்க? அப்படி ஆதவ் அப்படின்றத தாண்டி சுமன் சொல்லும்போது ஆக்சுவலா விசிகேக்கு தான் பிரச்சனை, திரும்ப தான் இதுல டார்கெட்டு அப்படின்றாரு அவர். நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? 2019ஆம் ஆண்டு திமுக அணி அமைஞ்சி களத்துக்குள்ள வரும்போது அவங்க ஏற்றுக்கொண்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, சிபிஎம் 2 எம்பி சீட்டு, சிபிஐ 2 எம்பி சீட்டு, மதிமுக 2 எம்பி சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பி சீட்டு. அதில் ஒன்று சிம்பல், ஒன்று உதயசூரியன் இருந்தாலும் 2-2ங்கிற ஒரு இதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லா ஆஃப் எஸ்டாப்பல் படி அவங்க 4 பேருமே ஈக்குவலுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகி போச்சு. அடுத்தால 2021 சட்டமன்ற தேர்தலையும் நாம் சொன்னது மாதிரி ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு முடிவு பண்ணுவாங்கங்கிற ஒரு கருத்தை நாம் தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி உடஞ்சிரும், இது பெரிய சிக்கலாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு யாட்சிக்கை வச்சு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து மீண்டும் சொல்கிறேன், ஆர்கே நகர் தோல்வியிலிருந்து பாடம் படித்து ஒரு அணி பலத்தை மதித்து வராரு. ஸோ அவர் அணியை விட மாட்டார், அவர் அதை அணியை கட்டி காப்பாற்று தான் அந்த தேர்தலை கொண்டு போவாருங்கிற எண்ண ஓட்டத்தை நம்ம பிரதிபலிக்கும் போது அதே மாநிலம் அவங்க 6 எம்எல்ஏன்னு சிபிஎம் 6, சிபிஐ 6, விடுதலை சிறுத்தைகள் 6, மதிமுக 6ன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மதிமுக ஒரு தொகுதியில் சகோதரர் துரை வைகோ திருச்சியில் வெற்றி பெற்றாலும் கூட அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட்ங்கிற அடிப்படையில் திமுக கழகத்திலிருந்து இன்னொன்று ஒரு ராஜ்சபா கொடுக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ 2 எம்பி 6 எம்எல்ஏங்கிற லெவலில் 4 கட்சிகள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சோசியல் போல்ஸ் ஆட்டு, ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு,
அதிக அளவு வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நாம இந்த அணியில சிபிஎம் சிபிஐ மதிமுகவுக்கு ஈக்குவலானவங்களா, நமக்கு அதிகமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையாங்கிற எண்ண ஓட்டம் விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. இதைத்தான் ஆதவ அர்ஜுனா வந்து டேப் பண்ண பாக்குறாரு. பட் இது 3 தேர்தலில் அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு இது. அவங்களே வந்து எங்களுக்கு மோடி எதிர்ப்பு தான் முக்கியம், மோடியை ஒழிக்கிறது தான் முக்கியம். அப்போ அதை ஒத்துக்கிட்டு மாறி போனாங்கன்னா மோடி எதிர்ப்புங்கெல்லாம் சுயநலம், சந்தர்ப்பவாதம், வெறும் பேச்சு, வெத்து பேச்சு, தங்களுக்குள்ள லாபம் தான் குறியினி வரும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நாங்கள் லாபத்துக்காக நிற்கக்கூடியவங்க இல்லை, கொள்கைக்காக நிற்கிறோம். மோடி எதிர்ப்புல எங்களுக்கு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, சீட்டே தரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடியவங்க. பட் இவங்க இந்த 4 கட்சியும் ஒண்ணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து நாம் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றோம், நமக்கு இவங்களுக்கு ஈக்குவலாங்கிற ஒரு உணர்வு திருமாவளவனுக்கு இருக்குது. அதுதான் அவர் கொஞ்சம் ஓரளவு ஆதவ அர்ஜுனாவுக்கு இடம் கொடுத்தது. பட் இந்த இடத்த விட்டு போனா பெரிய பாமகவான அதிமுக கூட போனா, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போனா, 2011 நாம சொன்னது மாதிரி நீங்க பாமக கூட போனா வீணா போயிருவீங்க, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும் சொன்னது மாதிரி 7 வருஷம் அது பிறகு அவர் 3 எலெக்ஷன்ல அவரே ஒத்துக்குவார் திருமாவளவனே. அதே மாதிரி வந்து அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் வந்து சோசியலி நீங்க பாத்துட்டீங்கன்னா திருநெல்வேலியில் 8% பிடிச்சிடுறேன், ராமநாதபுரத்தில் 9% எடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு அதிமுக, ஜெயலலிதாவுக்கு அதிமுக, விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் 35% எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஜாதிக்கு 10.5% ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுனாலையும் விசிகா எதிர்ப்பு ஓட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த சைடு போனா பொருந்தா கூட்டணி ஆகி விசிகா காலி ஆயிடும், 10 வருஷம் அரசியல் போயிடும். இதுவும் திருமாவளவனுக்கு நல்லா தெரியுது. இலக்கதுக்கு எதுவும் இல்லாத ஆதவ அர்ஜுனாவுக்கு சுமன் ஸ்ரீராமன் சொல்ற மாதிரி பப்ளிசிட்டி லாபம், அந்த பப்ளிசிட்டி அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. குழந்தையை காப்பாற்ற வேண்டியது திருமாவளவனுக்கு கடமை. அவர் விசிகாங்கிறது குழந்தையை காப்பாற்றுறதுல திருமாவளவன் இருக்கிறார். கட்சிகளுமே தெளிவான ஒரு முடிவுல தான் இருக்காங்க. நடுவுல ஆதவ அர்ஜுனாவுடைய அவருடைய பேச்சு ஒரு சலசலப்பா உண்டு பண்ணியிருந்தாலும் மற்றபடி இந்த கட்சிகளுடைய தெளிவுல அது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.